ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கல்விக்கூடம். பவர்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். டிக்ரீசிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு பெரிய பவர் இருக்கணும், அதாவது எக்ஸ் பவர் 4, அதுக்கப்புறம் எக்ஸ் பவர் கியூப், அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கப்புறம் எக்ஸ், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட். இங்கே 4 எக்ஸ் பவர் 4 இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட ஸ்கொயர் ரூட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்க. 4 ஸ்கொயர் ரூட் என்ன 2, ஏன்னா 2 2 தானே 4. அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க, இங்கே 2 போட்டுக்கோங்க. இங்கே 2 போட்டு என்ன பண்ணணும், கோஷன்ட்லையும் 2 போடணும். அடுத்தது எக்ஸ் பவர் 4 இருக்குது. எக்ஸ் பவர் 4னா எப்படி பிரிக்கலாம், எக்ஸ் பவர் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 பிரிக்கலாமா? எக்ஸ் பவர் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2. அப்போ என்ன ஆகும், 2 2 4, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பவர் 4. இப்போ ஆன்சர் என்ன, எக்ஸ் பவர் 4. என்ன பண்ணலாம், சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் டிவிஷனா 2 டேர்மை கீழே இறக்கணும். -28x கியூப் ப்ளஸ் 37 எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன், மறக்காம இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். கோஷன்ட்டை 2ஆல் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 2x ஸ்கொயர் இன்ட்டு 2 4x ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இந்த நம்பரையும் டிவைட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ தான் இங்கே என்ன வேல்யூ போகணும்னு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? -28/4